ஈரோட்டில் சம்பள பிரச்சனையால் ஏற்பட்ட தகராறில் விசைத்தறி தொழிலாளியை ஒருவர் கட்டையால் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்கள். வணக்கம் சுபா. ஈரோட்டில் கூலி பிரச்சனையால் ஏற்பட்ட தகராறில் விசைத்தறி தொழிலாளியை தலையால் கட்டையால் தாக்கும் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட கொத்துக்காரத்தோட்ட பகுதியில் ஏராளமான விசைத்தறி பட்டறைகள் இயங்கி வருகிறது. அதே பகுதியில் நந்தகுமார் என்பவர் காமாட்சி அம்மன் டெக்ஸ் என்ற பெயரில் விசைத்தறி பட்டறை ஒன்றை சொந்தமாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த தனியார் டெக்ஸ் உரிமையாளரான குமார் மற்றும் அவரது மகன் விக்ரம் ஆகியோர் பாவு நூல்களை நெசவு செய்து தருவதற்காக நந்தகுமாரிடம் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 3 மாத காலமாக நந்தகுமார் தனியார் டெக்ஸ் உரிமையாளரான குமார் மற்றும் விக்ரம் ஆகியோருக்கு பாவு நூல்களை பெற்று நெசவு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நெசவு செய்ததற்கான 25,000 ரூபாய் கூலியை நந்தகுமார் உரிமையாளரிடம் கேட்டுள்ளார். ஆனால் உரிமையாளர்கள் குமார் மற்றும் அவரது மகன் விக்ரம் ஆகிய இருவரும் நந்தகுமாரிடம் நீங்கள் தான் எங்களுக்கு பணம் தர வேண்டி பாக்கி உள்ளது என்று கூறியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த நந்தகுமார், நான் இனிமேல் உங்களுக்கு நெசவு செய்து தரமாட்டேன், நீங்கள் கொடுத்த பாவு நூல்களை நீங்களே பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். இதில் நந்தகுமார் மற்றும் விக்ரம் அவரது தந்தை குமார் ஆகிய இருவர்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் விக்ரம் மற்றும் அவரது தந்தை குமார் ஆட்களுடன் நந்தகுமாரின் விசைத்தறி பட்டறைக்கு சென்று மீதமுள்ள பாவு மற்றும் நூல் போன்ற பொருட்களை லோடு ஏற்றி உள்ளனர். பின்பு நெசவு செய்ததற்கான கூலியை நந்தகுமார் கேட்டுள்ளார். குமார் மற்றும் அவரது மகன் விக்ரம் நந்தகுமாரிடம் பணம் தர முடியாது என தகராறில் ஈடுபட்டதுடன் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் நந்தகுமார் தரப்பில் கூறப்படுகிறது. வாய் தகராறு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி கையில் உள்ள கட்டையால் விக்ரம் நந்தகுமாரின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இது படுகாயமடைந்த நந்தகுமார் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நந்தகுமாரை தாக்கும் காட்சியானது அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கூலி பிரச்சனையால் விசைத்தறி தொழிலாளி நந்தகுமாரை கட்டையால் தலையில் பலமாக தாக்கும் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது. இது குறித்து நந்தகுமார் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.